வணக்கம். புது கவிதையில் ராமாயணம், லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம். எழுதி வாசிப்பவர் உங்கள் லக்ஷ்மி ரவி. தொடர்கிறது லக்ஷ்மியின் கம்ப ராமாயணம், பகுதி 24, கிட்கிந்தா காண்டம். இக்காண்டத்தில் அனுமன், சுக்ரீவன், வாலி, தாரை, அங்கதன் மற்றும் சுயம்பிரபை, துமிரன், சம்பாதி ஆகிய புதிய கதாபாத்திரங்கள் இணைகிறார்கள். அனுமன் வாயுவின் மகன், சுக்ரீவன் சூரியனின் மகன், வாலி இந்திரனின் மகன், தாரை வாலியின் மனைவி, அங்கதன் வாலியின் மகன். வானர வம்சத்தைச் சேர்ந்த இவர்கள் முக்கிய கதாபாத்திரங்கள். சுயம்பிரபை, துமிரன், சம்பாதி போன்றவர்கள் சிறிய கதாபாத்திரங்களாக இக்காண்டத்தில் இடம்பெறுகிறார்கள். கிட்கிந்தா காண்டத்தில் முதலில் பம்பை படலம். பம்பை பொய்கையில் மான்விழியால் நினைவு வந்து வாட்டலாமோ என்பதால் தன்னுடலை தண்ணீருள் ஒளித்தனவாம் வாழை மீன்கள். திருமகளை தேடி அளிக்க வல்லோம் அல்லோமே என திருநடை காட்டினவாம் வெண்ணன்ன பறவைகள். குமுதமும் கமலமும் அன்னமும் அல்லியும் அமுத நாயகியின் வதனத்தை ஒத்ததுவாம். நீரோர்பல மலர்களெல்லாம் நீல நிற நாயகனை நீரிற்றோய்த்த உலை இரும்பாய் தகித்ததுவாம். இரவு கால வர்ணனை. பூவும் பருந்தும் ஓய்ந்து படுத்தன, மாவும் மரமும் சாய்ந்து ஒடுங்கின, விண்ணும் மண்ணும் கண்ணுறங்கிய பின்னும் கண்ணகல விழித்திருந்தான் கார்முகில் வண்ணன். அனுமப்படலம். விடிந்ததும் கடிது நெடிது நடந்த வில்லாளர் அடைந்தனர் வேடமாது விழித்த மலையின் அடியினை. வருபவர் எவரோ, எதிரியோ என வியர்த்தான் வானரத் தலைவன் சுக்ரீவன் என்பான். நீல மால்வரை போலிருந்த வரிசிலையார் வாலி ஏவிட வந்த காளையரோ, இதை நீதி நெறியுடன் உணர்ந்து தெளிந்து வா என வாயு புத்திரனை ஏவினான் விரைந்து போயென. பார்க்கடல் கடைகையில் வெளிவந்த விடத்தை பாராளும் பரமனே விழுங்கிக் காத்தான். அதுபோல இவ்விடத்து இனிது இருமின் அஞ்சலேன் என இடையுதவி புரிந்த அனுமன் அவ்விடம் அகன்றான். பிரம்மச்சாரி மாணவனாய் வேடம் தரித்தான் மேருமலையன்ன புயம் கொண்ட ஆஞ்சநேயன். அவன் வெஞ்சினத்தோடு இருந்த தவமெய்யர் இருவரையும் அஞ்சிடாமல் வியந்து பார்த்தான் கால்வரையில். தேவரோ இவரென்று ஐயுற்று ஆராய்ந்தான். மூவரன்று இருவராதலின் தேவரல்லர். துயருற்றுச் சோர்ந்துள்ள வரிசிலையார் இருவரும் நோவுற்று வருந்திக் கலங்கும் சிறியரும் அல்லர். இந்திரனை விஞ்சிடும் அழகுடையார், இவர் தருமனை மிஞ்சிடும் ஒழுக்க நெறியுடையார். மன்மதனும் மருண்டிடும் பொலிவுடையார், இவர் யமனும் அஞ்சிடும் வீரமுடையார். அதலால் அந்தரத்து அமரர்தான் மானிடரின் வேடமிட்டார். சிந்தனைக்குரிய பொருளொன்றை தேடலுற்றார். அருமருந்தனையது இழந்தமை நிகழ்ந்ததால் இருமருங்கிலும் துலவியபடி அலைகிறார் என்பதை உணர்ந்த அஞ்சனை மைந்தன் அன்பினால் உருகிடும் நெஞ்சம் கொண்டான். முன்னம் பிரிந்த அனையர் தம்மை பின்னம் கண்டதும் மகிழ்வுடன் நின்றான். அனுமன் ராம இலக்குவர்களை அணுகி பேசுதல். நல்வரவாகுக என்று கரம் குவித்து அணுகினான் நல்வழியை பின்பற்றும் வாயு பெற்ற நன்மகன். எவ்வழி வந்தவன், யார் நீ என இன்மொழியால் வினவினான் தசரதனின் நன்மகன். காற்றின் வேந்தனும் அஞ்சனா தேவியும் பெற்றெடுத்த மைந்தன் நான், நாமமோ அனுமன். பருதிச் செல்வன் சுக்ரீவனின் காவலனாய் நீவீர் எவரென அறிய வந்த ஏவலன்.
புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர்க்கே புலனாம். அதுபோல் ராமன் ஆற்றல் அறிவு நிறைவு அனைத்தையும் ஏற்றவன் இவன் என நொடியில் தெளிந்தான். ராமபிரான் அனுமனை பாராட்டி இலக்குவனிடம் கூறுதல்: வில்லார்தோள் இளைய வீர, தாம் கல்லாத கலையும் வேதமும் இல்லை என சொல்லாலே சொல்ல வந்த இச்சொல்லின் வேந்தன் யார்? பிரம்மனோ சிவனோ? இளையோனே, சாதாரண பிரம்மச்சரியம் அன்று இவன் உருவம். அச்சாணி இவன் என்று இவ்வுலகுக்கு புரியும். சிக்குறத் தெளிந்தேன் நான் இன்று, இன்னமும் காணுதி மெய்மை என்றவன் வினவினான். எவ்வழி உள்ளான் வானரத் தலைவன்? அவ்வழி அவனை அணுகிடவே வந்தோம். இவ்வழி எம்மை எதிர்கொண்டு அழைத்த நீ, செவ்வழி மனத்தான் சுக்ரீவனை காட்டுதி. அனுமன் ராம இலக்குவர்களிடம் கூறிய உபசார மொழிகள்: ஆதரித்து எமைக்காண அணுகினீர் என்றால் தீதகன்ற யாம் செய்த தவப்பேரன்றி வேறென்ன? வரிசிலை வீரர்கள் எம் தலைவன் இந்நாளில் ருசிய மலை குகையில் மறைந்தபடி வாழுகின்றான். இந்திர புதல்வனாம் இரக்கமற்ற வாலி என்பான் ரவியின் புதல்வனாம் சுக்ரீவனை பகைத்தான். மும்மை உலகையும் காத்திடும் மூத்தோரே, இனி யாம் உம்மை சரணடைந்தோம், நீ எம்மை காத்தருள்க. எம் குலத் தலைவர் கும்மை யார் என்று விளம்புகேன், விளக்கிடுவீரென வினவினான் சொல்லின் செல்வன். ராமனின் தோற்ற முதல் ராவண வஞ்சம் வரை மாற்றமின்றி விவரித்தான் வார்கழல் இளையவன். ஒளிவின்றி இளவல் உரைத்ததும் நெடும் புகழினான், நெடிது உவந்து திருவடியில் சிரம் தாழ்ந்தான். மறைவல்ல அந்தணர் மடிவீழ்ந்து பணிவது மரபன்று தருமமன்று பதறினான் புருடோத்தமன். சங்கு சக்கரம் தரித்த திருமாலை ஒத்தவனே, கற்றுத் தெளிந்த அந்தணர் குலமல்ல நான், சற்று பருத்த தாடையுடை வானரர் குலத்தவன் என குற்றமற குரங்குரு கொண்டு எதிர் நின்றான். வியந்தான் அண்ணல், நாள்படா மறைகளும் நவைபடா ஞானமும் கோள்படா நிலையுமே குரங்காக உள்ளதெனின், இவன் காவலனாய் பணியாற்றும் கவிக்குலத் தரசனின் கேண்மையை நாம் என்னவென்று சொல்ல? அகமலர்ந்து சொன்ன குன்றின் சிகரத்தை முகமலர்ந்து நோக்கினான் வானரச் சிங்கம். சென்று எம் தலைவனை கொணர்கிறேன் வென்றீர் என்று சொல்லி விடை பெற்றவன் விரைந்தான். நட்பு படலம். அனுமன் சுக்ரீவனைச் சேர்தல். யானும் உம் குலமும் இவ்வுலகும் உய்த்தோம், காலனும் வந்தனன் வாலியை கொன்றிட இடர்கடல் கடந்தனம் நாம் என அனுமன் களிநடம் புரிந்தபடி சுக்ரீவனை அடைந்தான். சுந்தரன் தொடர்ந்தான். வீரக்கழல் அணிந்து விரலசைவில் ஆட்சி செய்த சூரன் தசரதனின் திருக்குமரர் அவ்விருவர். பேரழகும் பெருமதியும் பெற்றிருக்கும் வரிசிலையார் அரசாட்சி நல்கியுனை அருள் புரிய வந்துள்ளார். பார்க்கடலில் சயனிக்கும் திருமாலே மானிடராய் பூ உலகில் அவதரித்த ராமன் என அறிந்திடுவாய். மாயமான் மாரீசனுக்கு மாயமனாய் வந்தவனை மனமுவந்து ஏற்றிடுவாய், போற்றிடுவாய் அம்மகானை. மதியிலா தசமுகனின் வஞ்சகச் செயலாலே மனையாளை இழந்துவிட்டு மண்ணெங்கும் துலவுகின்றார். நீ இழைத்த நற்றவத்தால் உன் நட்பை நாடியுள்ளார், அக்கோவிலுக்கு வா என்றான் மரபுணர்ந்த மாருதி. சுக்ரீவன் ராமபிரானை அடைந்து திருமாலே என தீர்மானித்தல். கண்டனன் கமல திருமுகத்து திரு கண்களை நோக்கினன் நல்வினை பேற்றின் திருமண்ணினை. உணர்ந்தனன் தேவர்க்கு தேவராம் கமல கண்ணனை, வணங்கினன் சிரம் தாழ்த்தி அயோத்தி மன்னனை. இப்பிறப்பில் அவதரித்த இம்மானிடர் அமரர்க்கெல்லாம் தலைவராவார்.
கங்கை தலையோன் சிவனையும் அயனையும் வென்றதொன்றோ மானுடம் சிலிர்த்தான். ராமபிரான் சுக்ரீவனை உபசரித்தல். செந்தாமரை மலர்க்கரம் நீட்டிய செம்மல் வந்து இருத்தி இனிதாய் என்றழைத்தான். இந்துவும் ரவியும் இணைந்த அமாவாசையாய் இணைந்தனர் சிந்தை அனகனும் வானர வேந்தனும். தலைவ, முன்னம் யான் செய்த நல்வினையே இன்று நினையான் அடைந்தற்கு சொன்னான் சுக்ரீவன். கொடிதான எம் துன்பம் கடக்கும் எண்ணம் சவரியின் சொல்லால் மெய்யாவது திண்ணம் என்றான் ராமன். இத்துடன் பகுதி 24 நிறைவு பெறுகிறது. காத்திருங்கள், பகுதி 25 தொடர்ந்து வரும்.